வணக்கம். இப்போ நம்ம நாமக்கல் மாவட்டம் நாமேரிப்பேட்டை ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசு உயர்நிலைப்பள்ளி சிங்கிலியன் கோம்பை பள்ளிக்கு இப்பொழுது நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். இது பார்த்திங்கன்னா கொல்லிமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளி. ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு முன்னாலேயே நெட்வொர்க்லாம் எல்லாம் கட் ஆயிருங்க. சிங்கிலியன் கோம்பலையில் பார்த்திங்கன்னா ஒரு டீ கடை கூட கிடையாது. ஒரு குக்கிராமம் கொல்லிமலை மலைச்சாரலில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பள்ளி பெரிய பெரிய சாதனைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றது. அவர்கள் NMMS தேர்விலும் ட்ரஸ்ட் தேர்விலும் அதிக அளவிலான தேர்ச்சிகளை பெற்று வருகின்றார்கள். பார்த்திங்கன்னா கொல்லிமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய பள்ளிக்கு நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். பள்ளியினுடைய சிறப்பம்சம் மிகச்சிறந்த தலைமை பண்புகளை கொண்ட தலைமை ஆசிரியர், குழுவோடு இயங்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், அவர்களின் சொல்படி கேட்டு நடக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அனைவரையும் நாம் இப்போது பார்க்க சென்று கொண்டிருக்கிறோம். வாருங்கள். இப்பொழுது சிங்கிலியன் கோம்பை கிராமத்திற்கு நாம் வந்துவிட்டோம். பள்ளியை இப்பொழுது நெருங்கி கொண்டிருக்கின்றோம். பள்ளியின் அருகே நாம் வந்துவிட்டோம். அரசு உயர்நிலைப்பள்ளி சிங்கிலியன் கோம்பை நம்மை வரவேற்கின்றது. நான் கணித பட்டதாரி ஆசிரியை உஷா, அரசு உயர்நிலைப்பள்ளி சிங்கிலியன் கோம்பை. கடந்த 10 ஆண்டுகளாக இந்த NMMS அப்படிங்கிற தேசிய வருவாய் வழி திறனறி தேர்வு மற்றும் ட்ரஸ்ட் அப்படிங்கிற எக்ஸாம்ஸ்க்கு நாங்கள் கோச் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இது ஒரு டீமும், ஒரு ஸ்கூலில் டீம் கரெக்டாக அமைஞ்சால் மட்டும்தான் இந்த NMMS சரியாக கொண்டு போக முடியும். டீமும் நம்ம நல்லா அமைஞ்சது. நான் மேக்ஸும் பார்த்தேன். அறிவியல் சார் குழந்தைகள் சார் சயின்ஸ் பார்த்தாரு. திரு ராம்குமார் ஐயா சோசியல் பார்த்தாங்க. எல்லாருமே ஒரு டீமாக இணைஞ்சு ரொம்ப சிறப்பாக குழந்தைங்களுக்கு அவங்களுடைய திறமையை வெளிக்கொண்டு வரணும். இந்த NMMS அப்படிங்கிறது அந்த 48,000 ரூபாய் உதவித்தொகை வாங்குறவர்களுடைய தேர்வு மட்டுமல்ல, இது அவன் கவர்மெண்ட் ஜாபுக்கு, எஸ்பெஷலி டேலண்ட் எக்ஸாம், நீட்டு, JEE இந்த மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் அவன் எழுத போகிறதுக்கான ஒரு பேசிக் அடித்தளம். அந்த பேஸ்மெண்ட்டை நம்ம ஸ்ட்ராங்காக போட்டுட்டோம் அப்படின்னா நீட் என்னங்க, JEE எல்லாத்துலேயுமே அவன் சூப்பராக, எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் அவன் சூப்பராக பின்னாடி ஒரு சிறந்த தலைவனாக நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப், நல்ல ஒரு எல்லா விதத்துலேயும் சிறப்பாக அவன் செயல்பட ஆரம்பிப்பான். இதுக்கு மெயினான கோச்சிங் என்னென்னா, நாங்கள் சாயந்தரம் ஸ்பெஷல் கிளாஸ் 4:30க்கு மேலே வச்சு சொல்லி தருவோம். அதுக்கப்புறம் மேத்தோடைய கிளாஸஸ் எல்லாமே எங்களுக்கு லேப் ப்ரொஜெக்டர் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ப்ரொஜெக்டரில் வீடியோஸ் போட்டு காமிச்சு மேத்தோடைய கிளாஸஸ் அதிகமாக எடுத்தோம். அதுக்கப்புறம் OMR டெஸ்ட், மெயினாக OMR பற்றி அவேர்னஸ் நம்ம குழந்தைங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா OMRே இப்போ தான் அவன் ஃபஸ்ட்டு பார்க்குறான். அந்த OMRோடைய அவேர்னஸ் அவனுக்கு அதிகமாக நம்ம கொடுத்து, OMR கோச்சிங் டெஸ்ட் அதிகமாக கொடுத்து, மேத்தோடைய அதிக மார்க்ஸ் ஸ்கோர் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா சாட்டில் கொஞ்சம் படிக்கிறது கஷ்டம். அதனால் மேட் அதிகமாக நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணி மேட்டில் அதிகமான மார்க் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஓவரால் டோட்டல் அவனுக்கு இன்க்ரீஸ் ஆகி ஈஸியாக அவன் டேலண்ட் எக்ஸாமில் செலக்ட் ஆகிடுவான். சயின்ஸு, சோசியல் ஈஸியாக படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்டு, அதில் ப்ளஸ் இந்த மேட், இது 3 ரொம்ப நல்லா சிறப்பாக இருந்துச்சு கண்டிப்பாக அவன் டேலண்ட் எக்ஸாமில் செலக்ட் ஆகிடுவான். அவன் இண்டிவிஜுவலாக 7th டாப்பிக்லேருந்தே இதை நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா 7th நடத்தும் போதே இது NMMS வருண்டா, இந்த டாபிக் ரொம்ப முக்கியம்டா, இதை கான்சன்ட்ரேஷன் பண்ணால் ஈஸியாக நம்ம அட்டன் பண்ணிடலாம்டா, எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லையும் இப்படி கொஷின்ஸ் வரும்னு சொல்லிட்டு 7th இதுக்கான கோச்சிங்ஸை நாங்கள் கொடுத்துட்டு வரோம். அதுவும் இதற்கான வெற்றிக்கு மிக சிறந்த ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன்.
எல்லா ஸ்கூல்ஸுமே இதே மாதிரி நீங்கள் ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணலாம், OMR ஷீட் யூஸ் பண்ணலாம். கிளாஸ் சப்ஜெக்ட் டீச்சர் சப்ஜெக்ட் எடுக்கும் போதே ரொம்ப டீட்டெயிலாக அவனுக்கு எலாபரேட்டாக நம்ம சொல்லி தந்தோம் அப்படின்னா, ஜஸ்ட் நம்ம கைட் மட்டும் பண்ணிட்டா போதும். அவன் பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக அவனுடைய லைஃப்பை அழகாக சைன் பண்ணி கொண்டு வந்துடுவான். மாணவர்களுக்கு இது மிக நல்ல எக்ஸாம்ஸாக இருக்கும். நன்றி. என் பெயர் ராம்குமார். நான் பட்டதாரி ஆசிரியர் சமூக அறிவியல், அரசு உயர்நிலைப்பள்ளி சிங்கிலேன் கோவை, நாமக்கல் மாவட்டம் பணியாற்றி வருகிறேன். எங்கள் பள்ளியில் கடந்த 10 ஆண்டுகளாக தேசிய திறனாய்வு தேர்வில் பல்வேறு மாணவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக தேசிய வருவாய் வழி திறனாய்வு தேர்வில் இதுவரை 41 மாணவர்கள் வெற்றி பெற்றுள்ளார்கள். அந்த மாணவர்களுக்கு கணிதம், அறிவியல், சமூகவியல் 3 பாடங்களிலும் நாங்கள் பயிற்சி வழங்கிதான் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு ஒரு காரணமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக கணித ஆசிரியை திருமதி பா. உஷா அவர்களுடைய பங்களிப்பு மிகவும் அதிகமானது. அவர் மாணவர்களுக்கான படிப்பறிவு திறன் பகுதியிலும் அதேபோல் மனத்திறன் பகுதியிலும் அதிக அளவில் கணிதம் சம்பந்தமான கணக்குகளையும், அறிவியல் பாடத்திற்கு திரு வே. குழந்தைவேல் ஐயா அவர்களும், அதேபோல் சமூக பாடத்திற்கு ராம்குமார் ஐயா நானும் மாணவர்களுக்கு பயிற்றுவிட்டு வருகிறோம். இப்போ ஸ்கூலில் பார்த்தோம்னா என்எம்எஸ்க்கு நாங்கள் எப்படி கிளாஸ் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மாணவர்கள் நாங்கள் 7th அந்த மாணவர்கள் கண்டறிகிறோம். எல்லா ஒரு 50 மாணவர்கள் இருக்காங்க அப்படின்னா அது சிறப்பாக இருக்கக்கூடிய மாணவர்கள் கண்டறிந்து அவர்களுக்கு சிறப்பு பயிற்சி வழங்குகிறோம். அது 8ஆம் வகுப்பு அவங்க தொடங்கியவுடன் அவர்களுக்கு தினமும் சிறப்பு வகுப்பில் பள்ளி முடிந்தவுடன் மாலை 4:20க்கு பிறகு அவர்களுக்கு தினமும் 1 மணி நேரம் சிறப்பு வகுப்பு நடைபெறும். அதில் நாங்கள் 3 ஆசிரியர்களுமே அவங்களுக்கு தேவையான பயிற்சி வழங்கிட்டு தான் வந்துட்டு இருக்கிறோம். அதில் குறிப்பாக எங்களுக்கு மாணவர்களுக்கு அவங்க தேர்வில் வெற்றி பெறதுக்கு எது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, நம்ம தமிழக அரசு வெளியிட்ட என்எம்எஸ் தேசிய வருவாய் வழி திறனாய்வு தேர்வுக்கான அந்த புத்தகம் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருந்துச்சு. அது எங்களுக்கு ராசிபுரம் ரோட்டரி சங்கம் சார்பாக எங்களுக்கு 15 மாணவர்களுக்கு இலவசமாக வழங்கினாங்க. அந்த புத்தகத்தை வருடந்தோறும் மாணவர்களுக்கு வழங்கி அவங்க வெற்றி பெறுவதற்கு அது ஒரு ஊக்கமாக இருந்துச்சு. அதே போல் எங்களுக்கு இணையவழி கிடைக்கக்கூடிய சில ஆதாரங்களையும் எடுத்து அதன் மூலமாக மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்துட்ருக்குறோம். குறிப்பாக ஈவினிங் ஒரு 4:30க்கு மேலே அந்த மாணவர்களுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய பயிற்சியும் அவங்க அப்போ எழுதக்கூடிய எக்ஸாமும் தான் நிச்சயம் அவங்களுடைய வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருந்தது. அதில் குறிப்பாக மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லக்கூடிய மனத்திறன் அதிக அளவில் அவங்களுக்கு கவனம் செலுத்துகிறாங்க கணிதாசிரியை. அதில் அதிக மாணவர்கள் அதிக அளவில் மதிப்பெண் பெறுவதற்கும், அதே போல் படிப்பறிவு திறன் பகுதியிலையும் அறிவியல் சமூக பாடத்தில் வெற்றி பெறுவதற்கு ஆசிரியர்களும் துணை புரிகிறாங்க. அதே போல் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரும் சரி, மற்ற ஆசிரியர்களும் சரி, இந்த என்எம்எஸ் ஆண்டுதோறும் என்எம்எஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப அதிகமாக அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணுறாங்க. அதுவே மாணவர்களோட வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம்னு நான் சொல்லலாம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் பி. கீர்த்திகா. அரசு உயர்நிலைப்பள்ளி சிங்கிலேன் கோவையில் நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். சென்ற ஆண்டு நடந்த என்எம்எஸ் தேர்வில் நான் பாஸ் ஆனேன். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, எங்கள் டீச்சர்ஸ்லாம் அப்போ எங்களுக்கு 4:30 to 5 மணி வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் நடக்கும். அதில் நாங்கள் எங்கள் ஆசிரியர் சயின்ஸ் சார் சொல்லுவாங்க, குரூப்பாக சேர்ந்து படித்தாதான் உங்களை நல்லா மெமரி பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாத ரோட்டரி கிளப் எங்களுக்கு புத்தகங்கள்லாம் இலவசமாக கொடுத்தாங்க. அதனாலே நாங்கள் நல்லா படித்தோம். அதுக்கப்புறம் மேம் நடத்துறது நல்லா கவனித்தோம். அதுக்கப்புறம் பாடம் நடத்தும் போதெல்லாம் இம்பார்ட்டன்ட் எல்லாம் குறித்து தருவாங்க. அது மட்டும் இல்லாத மேட்டில் OMR ஷேடிங், மேட்டில் எப்படி டக்குன்னு டைம் போகிறதுக்குள்ள ஷேட் பண்ணி முடிக்கிறது, அதெல்லாம் எங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மேம் கொடுத்தாங்க. அதனால நாங்கள் பாஸ் ஆனோம். என் பேர் அருண்கார்த்திக். நான் சிங்கிலேன் கோவை அரசு உயர்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். நான் சென்ற ஆண்டு நடந்த என்எம்எஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்றேன். அதற்கு நான் வெற்றி பெற முக்கிய காரணமாக நினைக்கிறது எனது ஆசிரியர்கள் எனக்கு சொல்லிக் கொடுத்ததை நான் கவனமாக கவனித்து அதை படித்தேன். அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய கணித ஆசிரியர் அவர்கள் நம்மளுடைய எண்ணம் தான் சீக்கிரம் ஜெயிக்கும் என்பதை நிரூபிக்கிறதுக்கோசரம் தினைக்கும் காலையில் உறங்குறதுக்கு முன்னாடியும் உறங்கி எந்திரிச்ச உடனே 5 நிமிடம் கட்டிலேயே படுத்து நான் என்எம்எஸ்ல பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு தூங்குங்க, உங்களுடைய எண்ணம் ஜெயிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் பின்பற்றி அவங்க கொடுத்த புத்தகத்தையும் படிச்சு, அது மட்டும் இல்லாம நம்ம காலையில நேரமா எந்திரிச்சு படிக்கிற படிப்பு தான் நம்ம மூளையில அதிகமா சேரும் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அதனால தினைக்கும் 4 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் எந்திரிச்சு படிப்பேன். இதன் மூலமாகவும் நான் வெற்றி பெற்றேன். நான் வெற்றி பெற்றதுக்கு எங்க ஆசிரியர் படிப்பு உதவியும் மற்றும்